நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊசி மலையில் செல்ஃபி எடுக்க முயன்று 150 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞர் 13 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். நீலகிரியை உலுக்கிய நிஜ மஞ்சுமல் பாய் சம்பவத்தில் நடந்தது என்ன? செல்ஃபி எடுக்க முயன்று 150 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த இளைஞர் படுகாயங்களுடன் 13 மணி நேரத்திற்கு பின்பு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். நீலகிரியில் அரங்கேறிய நிஜ மஞ்சுமல் பாய் சம்பவத்தில் நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுருநாதன் நீலகிரிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். ஒரு நாள் முழுவதும் உதகையை சுற்றி பார்த்தவர் கூடலூர் சாலையில் உள்ள ஊசி மலைக்கு சென்றுள்ளார். அங்குள்ள வியூ பாயிண்டில் நின்று முதுமலை வனப்பகுதியின் அழகை கண்டு ரசித்துக் கொண்டே ஆர்வத்தோடு பள்ளத்தில் இறங்கி செல்ஃபி எடுக்க முயன்ற பொழுது திடீரென தவறி பள்ளத்தாக்கில் விழுந்தார். 150 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்தவர் படுகாயங்களுடன் கத்தி கதற அடர்ந்த வனப்பகுதியில் அவரது சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவரின் செல்போன் அவரது கையிலேயே இருந்துள்ளது. உடனடியாக தான் தங்கியிருந்த விடுதிக்கு கால் செய்து பேசியவர் பள்ளத்தாக்கில் விழுந்ததை கூறி கத்தி உள்ளார். இதனையடுத்து உடனடியாக விடுதியில் உள்ளவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ட்ரோன் கேமரா மூலம் களத்தில் இறங்கிய போலீசார் மற்றும் வனத்துறையினர் ஊசிமலை முழுக்க சல்லடை போட்டு தேட 150 அடி ஆழ ஆபத்தான பள்ளத்தாக்கில் பாறை இடுக்குகளில் சிவகுருநாதன் விழுந்திருப்பதை கண்டுபிடித்தனர். உடனே அவரை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் என 100க்கு மேற்பட்டோர் களத்தில் இறங்கினர். சிவகுருநாதனை நெருங்கியும் அவரை மீட்பதில் சிக்கலும் சவாலும் ஏற்பட்டது. காரணம், சிவகுருநாதனுக்கு உடல் முழுக்க எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததால் அவரை மீட்க 150 அடி பள்ளத்தாக்கில் யாராவது இறங்க வேண்டும். இதனால் வேறு வழி உள்ளதா என யோசிக்க நேரம் கடந்து இரவு நேரம் வந்தது. யானை, புலி உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் இருக்கும் என்பதால் சிவகுருநாதருக்கு போர்வை மற்றும் அவரது அருகில் நெருப்பை மூட்டி பாதுகாக்க தேவையானவற்றை அனுப்பி வைத்தனர். அதன் பின்பு சம்பவ இடத்திற்கு விரைந்த இராணுவ மருத்துவ குழு கடும் போராட்டத்துடன் கீழே இறங்கி அங்கேயே அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். இரவு 10 மணிக்கு தொடங்கி 5 மணி நேரமாக போராடி இறுதியாக 13 மணி நேரம் பள்ளத்தாக்கில் சிக்கிக் கொண்டிருந்த சிவகுருநாதனை இராணுவத்தினர் ஸ்ட்ரெச்சர் மூலம் கயிறு கட்டி உயிருடன் மலை உச்சிக்கு கொண்டு வந்தனர். கிட்டத்தட்ட மறுபிறவி என்றே சொல்லலாம். தற்பொழுது சிவகுருநாதன் உதகையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிஜ மஞ்சுமல் பாய்ஸ் போல அரங்கேறிய இச்சம்பவம் நீலகிரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.